இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து என்னோட ஹேர் கேர் ருட்டீன் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு குக்கிங் ஒர்க் இல்லை அண்ட் ஒன்றுமே எனக்கு பெருசாக அப்படி செய்யணும்னு இல்லை. ஸோ எனக்கு க்ரோஷே ஒர்க் மட்டும்தான் எனக்கு செய்ய இருக்குது. ஸோ நான் பார்த்தேன், ஓகே, எழும்பின உடனே நான் யூஸ்வலாக தண்ணி குடிக்கிறது, அது என்ன சொல்கிறது, ஒரு 2-3 இயர்ஸாகவே நான் ஃபாலோ பண்ணுறது ஒன்று தான். அண்ட் இதில் எனக்கு ரொம்ப நிறையா சேஞ்சஸ், அப்படின்னா என்னோட ஸ்கின்னுக்கும் சரி, என்னோட ஹேருக்கும் சரி, ஓவரால் பாடிக்குமே இது நல்ல ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுக்குது. அண்ட் ஹீட்டரில் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுருக்கேன், பிகாஸ் தண்ணி குடித்ததுக்கு அப்புறமா டீ கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு. அண்ட் ஓகே, ஸோ ஹேர் கேர் ருட்டீன் அப்படின்னு சொல்லக்குள்ள நான் பார்த்தேன் இன்றைக்கி ஆயிலிங் மட்டும் வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் குளிப்போம் அப்படின்னு பார்த்தேன். பட் எனக்கு தோணுச்சு, ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து குக்கிங் ஒர்க் அப்படியெல்லாம் இல்லை தானே. ஸோ நான் பார்த்தேன், ஓகே, நம்ம வந்து ஒரு ஹேர் மாஸ்க் ஒன்றும் போடுவோம் அப்படின்னு. அண்ட் சின்ன வெங்காயமும் நான் வெட்டி வச்சது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, இன்றைக்கி ஹேருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் ஃபெனுக்ரிக் சோப் போடணும். ஸோ அந்த ஒரு வீடியோவுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நீங்கள் நான் எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, நான் அதுலேயுமே ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று போட்டேன். இந்த ஹேர் மாஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது மெயினாகவே ஃபெனுக்ரிக். ஸோ அதுக்கு எனக்கு தேவைப்படும் 2.5 டீஸ்பூன். அண்ட் உங்களோட ஹேர் உங்களோட ஸ்கல்ப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓவர் நைட் தான் இதை சாக் பண்ணணும், பட் நான் மறந்துட்டேன். அந்த கேஸில் நான் வந்து ஹாட் பாயிலிங் வாட்டர் தான் நான் வந்து இந்த ஃபெனுக்ரிக்கு போடுறேன். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் மாதிரி நல்லா சாக் ஆகும். அண்ட் உங்களுக்கே விளங்கும் அது நல்லா சோக் ஆகிருக்கு அப்படின்னு. அண்ட் ஒரு சீட் நீங்கள் எடுத்து பாருங்கள், அது எந்த அளவுக்கு சோக் ஆகிருக்குன்னு. இன்கேஸ் அது நல்லா சோக் ஆகி இல்லைன்னா ஒழுங்காக அறப்படாது, அந்த ஒரு ரீசன்னால். அண்ட் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், அப்புறமா கறி லீஃப். ஸோ இது மூணுமே நீங்கள் வந்து சேம் குவான்டிட்டி போடணும்னு இல்லை, நீங்கள் அனியன்ஸ் குறைச்சிக்கலாம். ஃபெனுக்ரிக் நீங்கள் கொஞ்சம் கூடவே போடலாம், பட் உங்களோட உடம்பு எப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் என்ன மாதிரி ரொம்ப சளி பிடிக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா தென் இட் வில் பி ஹார்ட். உங்களுக்கு தடுமல் சளி எல்லாம் வந்துடும் நீங்கள் ஃபெனுக்ரிக் கூட போட்டிங்க அப்படின்னா. அண்ட் நீங்கள் இந்த ஒர்க் செய்யக்குள்ள கவனமாக இருங்க. ஏன்னா எனக்குமே தெரியாமல் அந்த பிளேடில் என் கை நான் ஃபிங்கர் பட்டு அது ஒரு சின்ன ஒரு வூண்ட் ஒன்று எனக்கு வந்துடுச்சு. ஸோ அதை வந்து நான் இதுலேயும் போட்டிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மாஸ்க் வந்து ரெடி ஆயிரும். அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நான் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணி குடிப்போம். ஸோ நம்ம ஆயிலிங்கை ஃபஸ்ட்டாக பார்ப்போம். ஆயிலிங்க்கு நான் இந்த தடவை யூஸ் பண்ணுறது இஸ் ஹோம்மேட் ஆயில். ஸோ நீங்கள் வந்து எந்த சேனலில் இந்த ஹேர் கேர் ருட்டீன் வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா யூ கைஸ் நோ தட் ஐ யூஸ்ட் த இன்னேட் லைஃபோட ரோஸ்மெரி ஆயில் ஒன்று நான் யூஸ் பண்ணேன். அது இப்போ முடிஞ்சு, பிகாஸ் அது இப்போ எடுத்து ஒரு 2 இயர்ஸ் மாதிரி இருக்கும், 2 to 3 இயர்ஸ் மாதிரியுமே இருக்கும். அண்ட் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இந்த பேக் டு நார்மல் அண்ட் வீட்டில் நான் யூஸ் பண்ணுற ஆயிலுக்கு தான் நான் மூவ் ஆனேன். ஸோ இதில் வந்து இந்த மிக்சர் ஒன்று இருக்குது, அன்னைக்கு அடியில் ஒரு மிக்சர் ஒன்று மாதிரி இருக்குது, பவுடர்ட் மிக்சர் ஒன்று. இதை நான் இப்படி செஞ்சேன், என்ன ஆட் பண்ணேன் அப்படின்னா பிளாக் சீட்ஸ் போட்டிருக்கேன், ஃபெனுக்ரிக் போட்டிருக்கேன், அப்புறம் கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அப்படி அந்த ஒரு மிக்சர் ஒன்று தான். அனியன் அது இதெல்லாம் நான் இதில் யூஸ் பண்ணுறது இல்லை. நிறைய ஹேர் ஆயில்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, அனியன்ஸ் போடுவாங்க, அப்புறம் அலோவேரா எல்லாம் போடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி என்ன சொல்கிறது, அந்த ரொம்ப அந்த அப்படி நேச்சுரலாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் யூஸ் பண்ண கொஞ்சம் பயம். பிகாஸ் அதுகள் குயிக்காக எக்ஸ்பயர் ஆகிரும், குயிக்காக ஃபங்கஸ் பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு பயம் ஒன்று எனக்கு இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால் ஸோ நான் வந்து இந்த ஒரு பாட்டில் அப்படின்னா கிளாஸ் பாட்டில் ஒன்றில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இந்த மிக்சர் வந்து நான் எப்போ செஞ்சேன் அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் லைக் 4 இயர்ஸ் பேக். ஏன்னா நான் அந்த மிக்சரை செஞ்சுட்டு நான் ஃபுல்லாக கோகோனட் ஆயில் போடுவேன். கோகோனட் ஆயில் கூட நீங்கள் வீட்டில் செய்கிறத போடலாம், அப்படி இல்லாட்டி பியோர் கிளியர் கோகோனட் ஆயில் எடுத்துக்காங்க, ஏன்னா அது தான் சுத்தமானது. ஓகேயா? ஸோ அப்படி நான் ஃபுல் பண்ணிவிட்டு இல்லாட்டி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கோகோனட் ஆயில் எடுத்துக்காங்க. ஸோ இந்த ஒரு ஹேர் மாஸ்க், இந்த ஒரு ஹேர் ஆயில் செய்கிற அந்த வீடியோவோ அப்படி எதுவுமே என்கிட்ட இல்லை. பிகாஸ் அந்த டைம் நான் எடுக்கலை. ஐ தாட் இது வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லி நான் அதை எடுக்கலை. அகெயின் நான் என்ன சரி ஒரு மிக்சர் ஒன்று செய்கிறேன் அப்படின்னா ஐ வில் மேக் ஷுர் ஐ டேக் அ வீடியோ. ஓகே, ஸோ நான் வந்து இந்த மிக்சருக்கு ஃபுல்லாக ஆயில் போட்டுக்குவேன், அப்படி இல்லாட்டி ஹாஃபில் மாதிரி நான் போட்டு இதை நல்லா ஊற வைப்பேன். ஒரு 2 to 3 days எதுவுமே பண்ணாமல்
அப்படியே அந்த பாட்டிலில் போட்டு அப்படியே ஊற வைப்பேன். அண்ட் அப்பப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு நாள் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி அந்த 3 daysல ஒரு நாள் நான் இதை பாட்டில் லிட் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்டிக் ஒன்று மாதிரி உள்ளுக்கு போட்டு கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணுவேனே தவிர நான் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டேன் அந்த டைம். ஏன்னா அந்த பவுடரில் இருக்க ஃபுல் நியூட்ரியன்ஸுமே அந்த ஆயிலில் இறங்கணும், அப்சர்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லித்தான் நான் அதை அப்படியே வைக்கிறது 3 days. ஓகே, நீங்கள் வந்து வெயிலில் கூட வைக்கலாம். இப்போ இந்த பாட்டில் வந்து நல்ல வெயில் வார ஒரு இடத்துல நீங்கள் வச்சா கூட அந்த மிக்சரில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த ஆயிலுக்கு வந்துடும். ஸோ அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிரும். ஓகேயா, அண்ட் இப்போ வெட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து அகெயின் இதுக்கு ஆயில் கொஞ்சம் போட்டு எடுத்தேன் மீன்ஸ் நான் அகெயின் இது அப்படியே ஒரு இந்த ஆயில் சூடாக்குற அந்த ஒரு தாச்சி வச்சிருக்கேன், அதில் போட்டு ஃபுல்லாக சூடாக்கி எக்ஸ்ட்ரா ஆயில் கொஞ்சம் போட்டு நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன் லோ ஃப்ளேமில். ஸோ அப்படி பண்ணிவிட்டு அகெயின் நான் இந்த பாட்டிலில் போட்டுட்டு நல்லா ஆயில் ஆறுனதுக்கு அப்புறமா அண்ட் இப்போ நான் இதைத்தான் யூஸ் பண்ணுறேன் கரண்ட்லி. திஸ் இஸ் மை ஹேர் ஆயில் அண்ட் வேறு எந்த ஒரு ஆயிலுமே இல்லை. அண்ட் நான் வந்து என் சீரம்க்கு யூஸ் பண்ணுறது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, கொக்கோ அண்ட் ஈவோட ஹேர் சீரம். ஹேர் வந்து நல்ல ஃப்ரிஸ்ஸாக இருக்கக்குள்ள நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லைக் அந்த ஃப்ரிஸ் எல்லாம் இங்கே போகுதுன்னே தெரியலை. ட்ரஸ்ட் மீ, இது வந்து ஸ்ரீலங்காவில் எடுக்கிறதுக்கு இல்லை, இது நான் அப்ரோட் போன டைம் நான் வாங்கினேன். பட் ஸ்ரீலங்காலையும் இப்போ நிறையா ஹேர் மிஸ்ட் ஹேர் சீரம்ஸ் எல்லாமே இருக்கு. முந்தையும் இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணதில்லை. இது முடிகிற வரைக்கும் இருக்கேன் பிகாஸ் நான் லோக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு மூவ் ஆகலாம், ஃப்ரம் ஹெட் டு டோ லோக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ இருக்கேன். ஸோ அந்த ஒரு ரீசன்னால நான் இது முடிகிற வரைக்கும் இருக்கேன். ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கி ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி ரிசல்ட்ஸ் அப்படின்னு. ஓகேயா, அண்ட் ஓ மை காட் அண்ட் சீப்பு. ஸோ ஆல்ரெடி அந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் 2 வுடன் சீப்பு. அந்த வுடன் சீப்பு எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல, அதை காணோம். இப்போ இந்த பவுச்சில் நான் வச்சிருக்கிறது வந்து இந்த பிளாஸ்டிக் கோம் மட்டும்தான். பிளாஸ்டிக் கோம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, பட் எனக்கு வேறு வழி இல்லை. அண்ட் வுடன் கோம்ஸ் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியலை. அந்த ஒரு ரீசன்னால நான் வந்து இந்த பிளாஸ்டிக் கோம்பை தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஹேர் ஆயிலிங் அப்ளிகேஷன் நான் வந்து எப்படி செய்வேன் அப்படின்னா அந்த வீடியோலையும் நான் காட்டியிருப்பேன். மேபி அந்த வீடியோவில் இருக்க கிளிப்ஸை நான் இதில் குட்டி குட்டி ஃபோட்டோஸ் அப்படி ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த கிளிப்பை போட்டிருக்கேன்னா இந்த கொண்டை இந்த இதெல்லாம் கழட்டிட்டு நான் நல்லா என் சீப்பை வச்சு சிக்கு எல்லாமே நான் எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து பார்ட் பண்ணியிருப்பேன். பார்ட் பண்ணி இந்த ஆயில் அப்படி கொஞ்சமாக பாம்க்கு எடுத்து அந்த பாம்ல இருந்து அப்படி இந்த 3 fingers மட்டும் யூஸ் பண்ணி நல்லா அப்படியே அப்ளை பண்ணுவேன். ஸோ எனக்கு அது போதும். பட் நீங்கள் டீப் ஆயிலிங் ஒன்று செய்யணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்களோட ஹேர் உங்களோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு ஹாட் ஆயிலிங் ட்ரீட்மெண்ட் ஒன்று செய்யணும் அப்படின்னா ஒரு நார்மல் கப் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. அண்ட் அந்த ஆயில் இருக்க கப்பை விட கொஞ்சம் பெரிய சைஸ் கப் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு கண்டெய்னர் ஒன்று. அதில் நீங்கள் பாய்லிங் வாட்டர் இல்லாட்டி ஹாட் வாட்டர் போட்டுட்டு அந்த ஆயிலில் இருக்க குட்டி கப் இருக்குது தானே, அந்த கப்பை அதில் வைங்க, அந்த வாட்டர் உள்ளுக்கு வைங்க. அண்ட் ஆயில் வந்து மிக்ஸ் ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த தண்ணி அது மற்ற கப்புளுக்கு போகாமல் கொஞ்சம் அது ஃப்ளோட் ஆகுற மாதிரி அதை அப்படியே விட்டுட்டு ஆயில் வந்து கொஞ்சம் தானாக ஹீட் ஆகிரும். ஸோ உங்களுக்கு அந்த ஹீட் ஓகே அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்கேல்ப்பை பார்ட் பண்ணிவிட்டு அந்த ஆயில் அப்படியே தொட்டு நீங்கள் அப்படியே உங்களோட ஸ்கேல்ப்பில் நல்லா படுற மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா செக்ஷன் பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரூட்ல இருந்து எண்ட்ஸ் வரைக்குமே அந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அதே ஹாட் இதில் வச்சு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நான் சும்மா கையில் எடுத்து என் பாம்ஸில் அப்படியே சும்மா நல்லா தடவிட்டு தான் நான் வந்து நல்லா உள்ளுக்கெல்லாம் மசாஜ் பண்ணுறது. ஸோ நீங்கள் உங்களோட பாம்ஸ் இப்படி கையை நீங்கள் இது பண்ணக்குள்ளேயே ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு ஹீட் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுவே போதும் சம்டைம்ஸ். ஓகே, ஸோ நல்லா உங்களோட மிட்லைன்ஸ் அப்புறம் எண்ட்ஸ்ல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. சோக்கிங்காக வச்சுக்காதீங்க. பட் மேக் ஷுவர் உங்களோட ஹேர் உங்களோட ரூட்ஸ்ல இருந்து ஃபுல் ஹேருமே நல்லா ஆயிலில் கவர் ஆயிருக்குன்னு மட்டும் நீங்கள் ஷுவர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே. அதை நீங்கள் குளிச்ச உடனே இருக்குமே ஈரமாக அந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒருவேளை நீங்கள் ஹேர் மாஸ்க் போடலை அப்படின்னா யூ கேன் வாஷ் ஆஃப்டர்
40 to 45 minutes. அது உங்களோட ஆயில் பொறுத்து. பிகாஸ் எனக்கு ஏண்ட உடம்பு வந்து ரொம்ப குளுமையான ஒரு உடம்பு ஒன்று. அண்ட் இந்த ஆயிலில் நான் ஃபெனுக்ரிக் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபெனுக்ரிக் வந்து லைக் என்ன சொல்கிறது, அவ்வளோ குளுமை, உங்களோட உடம்புக்கு அப்படி குளுமையாக இருக்கும். ஸோ நீங்கள் கவனமாக உங்களோட உடம்பு எப்படி அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட டைம்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓவர் நைட் நான் முந்தி அப்படின்னா ஒரு 7 இயர்ஸ்க்கு பிஃபோர் நான் வந்து ஓவர் நைட் எல்லாம் ஆயில் அப்ளை பண்ணி படுத்திருக்கேன். பட் அது என் ஸ்கேல்ப்பை ரொம்ப டேமேஜ் பண்ணிச்சு. பிகாஸ் அது ரொம்ப அந்த ஆயில் வந்து என் ஸ்கேல்ப்ல பில்ட் ஆகி எனக்கு அது ஃபங்கஸ் மாதிரி, நாட் டேண்ட்ரஃப் பட் ஒரு ஃபங்கஸ் மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த ஒரு ரீசன்னாலேயே நான் அதை அப்படி செய்யறது நிப்பாட்டிட்டு, நான் குளிக்கிறேன் அப்படின்னா ஒரு 40-45 மினிட்ஸ்க்கு முதல்ல நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் என் நார்மல் ஹேர் ஆயிலிங் ருட்டீனா இருக்கு. ஸோ மூவிங் டு த ஹேர் மாஸ்க். நீங்க வந்து ஆல்ரெடி ஆயில் பண்ணிட்டீங்கல்ல, ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த 30 மினிட்ஸ் கேப் இருக்குல்ல, ஸோ அந்த 30 மினிட்ஸ் கேப்ல வந்து நீங்க உங்களோட ஹேர் மாஸ்க்கை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் அதை அப்ளை பண்றதுமே சேம் நீங்கள் ஆயிலிங் எப்படி பண்ணீங்க அதே மாதிரி பார்ட் பண்ணிவிட்டு நல்லா உங்களோட ரூட்ஸில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுங்க. பிகாஸ் ஆல்ரெடி உங்களோட ஹேரில் ஆயில் இருக்குது, அது ஆல்ரெடி கொஞ்சம் ஓப்பன் ஆகி வீக்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஹேர் மாஸ்க் அதில் அப்ளை பண்ணக்குள்ள ரொம்ப ஹார்ஷாக போட்டு மசாஜ் பண்ணாதீங்க, ஏன்னா உங்கள் ஹேர் அப்படியே கலண்டு வந்துடும். ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசன்னால பி கேர்ஃபுல். தண்ணி அண்ட் ஆயில் நம்ம தலையில் பட்டுச்சு அப்படின்னா ஹேர் ரூட்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டன் ஆகும் அண்ட் வீக் ஆகும். ஸோ அந்த டைம் நீங்கள் ஹார்ஷாக எதுவுமே பண்ணாதீங்க, ரிமூவ் ஆகி வந்துடும். ஹேர் ஆயில் பண்ணக்குள்ளேயும் சரி, ஹேர் மாஸ்க் போடக்குள்ளேயும் சரி, ஒரு 50 to 100 ஹேர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னா இட் இஸ் நார்மல்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால எனக்குமே ஓகே அப்படின்னு நான் இருப்பேன். அண்ட் உங்களுக்கு அதையும் தாண்டி உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா தென் நீங்கள் வந்து மெடிக்கல் சைட் போகிறது பெட்டர், இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணாமல். பிகாஸ் உங்களோட உடம்பு உள்ளுக்கால நீங்க கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய திங்ஸ் இருக்கும். ஓகேயா? அண்ட் நான் வந்து ஓகே ஹேர் மாஸ்க் இப்போ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் அதை ஒரு என்ன சொல்றது ஷவர் கேப் ஒன்று போட்டு மூடிக்குவேன். அப்படி இல்லாட்டி நான் அப்படியே இருந்துருவேன், நம்ம வீடு தானே யார் பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுருவேன். அகெயின் ஒரு 15 to 20 மினிட்ஸ். ரொம்ப ட்ரை ஆக விடக்கூடாது. பிகாஸ் உண்மையாகவே ஃபெனுக்ரிக் வந்து ரொம்பவே ட்ரை ஆகும். அண்ட் உங்களோட ஹேரை வந்து நீங்கள் மாஸ்க் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆக விடாதீங்க. அப்புறம் வாஷ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாகும், முடி அப்படியே பிஞ்சிக்கிட்டு வந்துடும். அந்த ஈரத்தன்மை இருக்கக்குள்ளேயே வாஷ் பண்ணிடுங்க. ஸோ மேக்ஸிமம் நான் ஒரு 20 மினிட்ஸ் தான் நான் வச்சுக்கிறது. அண்ட் அப்படியே வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் யூஸ் பண்ற ஷாம்பு வந்து சன்சில்க் கிரீன் கலர், நான் போட்டோ போடுறேன் ஸ்கிரீன்ல. அண்ட் கண்டிஷனர் வந்து டவ். 70% என் ஹேர் வெட்டா இருக்கக்குள்ள நான் இந்த ஹேர் எலிக்சரை நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் சும்மா காத்துல அப்படியே காய விட்டுருவேன். அவ்வளவுதான் என் ஹேர் கேர் ரொட்டீன். அகெயின் நான் வந்து ஸ்டைலிங் பண்றதோ, oh my god, I see two cute mynas. oh my god these birds. okay, இது வந்து அவுட் ஆஃப் த டாபிக். ஓகேயா? இப்போ இந்த பேர்ட்ஸ் வந்து ஒரு பாதையில் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அங்கே நடுவில் என்ன சரி ஒன்று இருக்கு. ஸோ தேர்ஸ் அ லைட். ஓகே, அந்த வால்ல தேர்ஸ் அ லைட். அந்த லைட்ல அப்படி ஜம்ப் பண்ணி கூட போகல. ஓகே, அங்க நிக்கிறது அவங்க பறந்து கூட வரல. பட் யூனோ தே ஜஸ்ட் walked like that way. oh my god, these birds are like intelligent. okay back to the topic. ஸோ அந்த மாதிரி நான் காற்றுல அப்படியே காய வச்சிருவேன் என் ஹேர். அண்ட் அவ்வளோதான். ஸோ ஸ்டைலிங் அது இதெல்லாம் நான் பெருசாக பண்ணுறது இல்லை. என்ன லூஸ் ஹேர் விடுவேன், அப்படி இல்லாட்டி அதுவுமே ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் நான் கிளிப்பை போட்டுக்குவேன், அப்படி இல்லாட்டி அப்படியே நான் கொண்டே போட்டுக்குவேன். எனக்கு இது தான் லைக் மை கோ டு ஹேர் ஸ்டைல். எங்கே போகிறனாலுமே நான் இதே மாதிரி தான் போவேன். இஃப் யூ நோ மீ பர்சனலி, நீங்கள் என்ன வெளியே பார்க்குறீங்க அப்படின்னாலுமே நான் இதே மாதிரி தான் நான் இருப்பேன். அப்படி இல்லாட்டி அந்த குட்டி கிளிப் ஒன்று வச்சுருக்கேன், அதை மட்டும் இப்படி 2 சைடு எடுத்துமே அதை போட்டுக்குவேன். அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் அ பிட் குயிக். அண்ட் நான் வந்து குயிக்காகவே இந்த வீடியோ முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் குயிக்காகவே எடுத்தேன். அண்ட் என் ஹேர் ஆயிலிங் ருட்டீன் இது தான், வாஷிங் ருட்டீனும் இது தான், அண்ட் என் ஹேர் மாஸ்க்கும் இது தான். ஸோ நான் வந்து இன்னொரு புது ஹேர் மாஸ்க் எதுவும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா I'll make sure I'll record it for y'all. and I hope இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எதுனாலுமே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். and I'll see you guys in another video. Bye bye.